அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் செஞ்சுடற்பூவை எங்கனம் பெற முடியும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: செஞ்சுடற்பூவை எங்கனம் பெற முடியும். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இவ்விளக்கம் மூலம் மாயத்திரை நீங்கப் பெற்ற ஆன்மாவே செஞ்சுடற்பூவை பெற முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு சான்று இறைவர் ஒரு திருக்கூட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் விபூதி வழங்கையில் வள்ளலாருக்கு மட்டும் செஞ்சுடற்பூ வழங்க வள்ளலார் விபூதி வேண்டினார். இறைவர் விபூதி முன்னம் தந்தனம், இப்போது செஞ்சுடற்பூ பெறுக என்று அருளினார்கள். இதை நாம் வள்ளல் பெருமானார் அவர்களின் கூற்றிலிருந்தே அறியப் பெறுகின்றோம். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். தலைப்பு: செஞ்சுடற்பூவை எங்கனம் பெற முடியும். ஆதிபகவன் முதற்றே உலகாய இம் மாயபோக வாழ்வெல்லாம் அனித்திய வாழ்வே. பிறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் விதியே. மரணமிலா வாழ்வு அவர்களால் வாழ முடியாது. விதியை வளர்த்து கொள்வார்கள், அவ்வளவே. அக்கடவுளரின் வாழ்வும் அனித்தியமே. தோன்றி மறையும் உறவும் பிறந்து இறக்கும் வாழ்வும் மாயக் காட்சிகளே. அக்காட்சிகளே நாமெல்லாம் ஜட சித்துக்களே. நம்மை யாரென்று அறியும் அறிவு நமக்கு இல்லை என்பதால் அறிக. நம்மை யாரென்று அறியும் அறிவுடையவரே எல்லாம் உடையார். அவரே ஆன்மா. அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர் என்பதே ஆதிபகவன் முதற்றே உலகெனும் மாயக்காட்சி. அவர்களே மாயபோக வாழ்வினராய ஜீவர்கள். மாய வாழ்விலிருந்து விடுபட்டவரே விபூதி பெற்ற ஜீவன் முத்தர்கள். ஆதிபகவன் தோற்றுவித்த மாயபோக படைப்பில் பிறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் வாழ்வு எனக் கண்டனர். அத்தொடர்பையே சத்தியமெனக் கொண்டு வட்டமிட்டனர். இப்பூத வெளிக்கப்பால் உள்ள
ஞான வெளியை பூதங்களாய இவர்கள் அறியார். திருவருள் தரப்பெற்ற விபூதியே ஞான வெளியைக் காட்டியது. அறிவே பொற்சபை சிற்சபை. அறிவால் அருள் அறிவை அறிய முடியாது. சிதாகாச வெளியாய் மௌனமுற்றனர். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தந்த செஞ்சுடற்பூவை பெற்றவர்களே, அகத்தை பூர்வமாக்கி அனகத்தை உத்தரம் ஆக்கி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்கின்றார். ஆதி மாயபோக மரண வாழ்வில் தோன்றிய ஜீவர்களே இறந்தவர்கள். அவர்களுக்கு விபூதி வழங்கி உயிர்த்து எழச் செய்வதுவே ஜீவன் முக்தி. மாயத்திரை நீங்கப் பெற்ற ஆன்மாவுக்கு செஞ்சுடற்பூ வழங்கி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழச் செய்வதே அனக வாழ்வு. முன்னம் ஆதி மாயபோக படைப்பின் கர்த்தர்களின் ஆட்சியில் தன்னை புகழ்ந்து பாடி வணங்கி காமிய நிஷ்காமிய புண்ணியங்கள் செய்து விரும்பிய போகசுகம் வேண்ட இன்புறச் செய்து இன்புறுவதும், அதர்மம் செய்பவர்களை தண்டித்து வணங்க வைப்பதும், ஐந்தொழிலால் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் ஆள்வதே மாயபோக கடவுள்களின் ஆட்சியும் ஜீவர்களின் வாழ்வும். பின்னர் திருவருள் தந்த விபூதியால் அறிவு பெற்று உயிர்த்தெழுந்து ஜீவன் முக்தி பெற்றனர். அகப்புற மாயத்திரை நீங்கினமையால் அக ஆன்மா தனித்து அறிவெளியில் மௌனமுற்றது. இது தருணம் செஞ்சுடற்பூ பெற்ற ஆன்மா விழித்து ஒழுக்கம் நான்கும் பெற்று இதுகால்வரை எவரும் பெறாத அறியாத மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை பெற்று அறிந்து வாழ்கின்றது. முன்னம் பெற்ற மாயபோக மரண வாழ்வும் பின்னம் பெற்ற ஞான வாழ்வும் இது தருணம் பெற்ற தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வும் ஒன்றல்ல. ஒன்றென மூடர்களே குழப்ப வேண்டாம். இது தருணம் திருவருட்பிரகாச வள்ளலார் பெற்ற பேற்றினை இவருக்கு முன்வந்த எவரும் பெற்றார் இல்லை. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.